ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 8 எபிசோடு 113 கிங் கேசல் அண்ட் அஃபென்சிவ் அண்டு டிஃபென்சிவ். ஸோ ஸ்டார்டிங் சீனில் நம்ம பிக்கலோ வந்து கிங் கேஸ்டில் வந்து பிடிக்கணுங்கிறதுக்காக போயிட்டு இருந்தான் பார்த்தீங்களா. அப்படி போக அந்த பிக்கலோவோட அசிஸ்டன்ட் இருந்தது பார்த்தீங்களா, அது உடனே என்ன பண்ணுது, நம்ம கிங் கேஸ்டில் பற்றின ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்குங்க. அதாவது இந்த பூமியை மொத்தம் 43 செக்டாராக பிரிச்சிருக்காங்களாம். இந்த 43 செக்டாரையும் ஒரே ஒரு ஆள் தான் ரூல் பண்ணுறாராம். அவர் தான் இந்த கிங்கா. இந்த கிங்கு இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அவரை சுத்தின ஒரு 5 பெரிய ஊர்களுக்கு நடுவில் தான் இருக்காராம். அந்த 5 பெரிய ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜ் வந்து சாண்டுனால உள்ள வில்லேஜ், இன்னொன்று ஸ்னோவால உள்ள வில்லேஜ், இது மாதிரி வந்து ஃபாரஸ்ட்னால மவுண்டெயினால இதனால நிறைஞ்ச வில்லேஜுக்கு நடுவுல தான் இந்த கிங் இருந்துகிட்டு இருக்காருன்னு சொல்ல, நம்ம பிக்கலோ இது எதையுமே கேட்காம அங்க பூமி மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே அவரோட லேசர் பீமாலேயே அழிச்சிடுறாருங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு வழியா இவங்க கிங் கேஸ்டலுக்கு வந்துகிட்டு இருக்க வெளியில விழாவா அப்படியே கோலாகலமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் கிங் பதவி ஏற்று இதோட 20 வருஷம் வந்து ஆகுதாங்க. அதனால அந்த செலிப்ரேஷனை கொண்டாடிக்கிட்டு இருக்க உடனே நம்ம பிக்கலோ என்ன பண்றான், நான் வரத்துக்காக எனக்கான கொண்டாட்டமாவே இதை நான் எடுத்துக்கிறேன், அந்த கிங்கை நான் அழிச்சே ஆகிறேன்னு சொல்லி இவன் வந்துகிட்டு இருக்க. இந்த பக்கம் பயங்கரமான நம்ம கிங்கோட ஃபெஸ்டிவலை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிங் அங்கே இருந்து காரில் வர அவரை எல்லாருமே மலர் தூவி அப்படியே வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பக்கம் ஒரு 5 சின்ன குழந்தைங்க வந்து அந்த கிங்குக்கு, அதாவது ஒரு வில்லேஜ் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு இடத்துல இருந்து 5 பெண்கள் வந்து அவங்களுக்கு அந்த பொக்கே கொடுக்கறதுக்காக நின்றுகிட்டு இருக்காங்க. அப்படி நிக்கிற அந்த 5 பேர்ல நம்ம ஸ்னோ இருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு சீசன்ல பார்த்தோம் பாருங்க, அந்த பொண்ணும் ஒருத்திங்க நிக்கிறான். இப்ப இந்த பக்கம் நம்ம பிக்கலோ என்ன பண்றான், வந்தவன் அவனோட ஃபிளைட்ல இருந்து அப்படியே கீழே குதிக்கிறாங்க. கீழே குதிச்சு இவன் வர ரெடியாக இந்த பக்கம் நம்ம கோக்கு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் நம்ம ஊப்பாவை பார்க்க வந்தான் பாருங்க கரீன் டவருக்கு. அங்க வந்தவன் நம்ம கோக்கு ரொம்பவே உடம்பு வீக்கா இருக்கிறத பார்த்துட்டு உனக்கு என்ன கோக்கு ஆச்சு அப்படின்னு கேட்க, இந்த பக்கம் யாஜிரோபி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இது மாதிரி பிக்கலோங்கிறவங்க கூட நம்ம கோக்கு வந்து ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட்டான், அழிக்கவே முடியாதவனு தெரிஞ்சும் முட்டாள்தனமா போய் சண்டை போட்டு உடம்பு முழுக்க அடிபட்டுட்டு வந்து நின்று இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஊப்பா என்ன சொல்றான், கோக்குவை பத்தி இப்படி பேச நீ யாரு, அவனோட பலம் உனக்கு தெரியுமா, அவனை பத்தி நீ இவ்வளவு தரக்குறைவா பேசணும்னு சொல்லி நம்ம ஊப்பா அவன் மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. உடனே நம்ம கோகு என்ன சொல்றாரு, ஆமா நம்ம யாஜிரோபி சொல்றது எல்லாமே உண்மை, நான் இப்ப கரீன் சாமாவை பார்க்கணும், அவரை பார்த்தா மட்டுமே எனக்கு ட்ரைனிங் கிடைக்கும், நான் அவனை அழிக்க முடியும், அதனாலதான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம போரோ என்ன சொல்றாரு, இப்பயே நீ ஏறணுமா, வேணாம் கோகு, இப்ப நீ ஏறுனா அப்படின்னா இந்த உடம்புனால உன்னால ஏற முடியாது, குறைஞ்சது ஒரு 2 to 3 நாள் ரெஸ்ட் எடுத்துக்க, அப்புறமேல இது மேல நீ ஏறு அப்படின்னு சொல்ல, நம்ம கோகு என்ன சொல்றாரு, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, என்ன யாஜிரோபி எப்படியாச்சும் என்ன தூக்கிக்கிட்டு மேல போவான், அவன் போனான் அப்படின்னா அவங்க கூடயே நான் போயிடுவேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம யாஜிரோபி அந்த டவரை பார்த்துக்கிட்டு இங்கே இருந்து பயந்து ஓடுறாங்க. என்னடா சொல்ற, இந்த டவர்ல ஒன்னு தூக்கிக்கிட்டு நான் போகணுமா, சாப்பாடு கிடைக்கும்னா இந்த இடத்துக்கு வந்த, நீ என்னமோ பெரிய விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்கே, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம யாஜிரோபி இங்கே இருந்து கிளம்ப போக, உடனே நம்ம கோகு என்ன சொல்றான், யாஜிரோபி இந்த டவருக்கு மேல நீ கேட்கிற எல்லா சாப்பாடும் உனக்கு இருக்குன்னு சொல்ல, நம்ம யாஜிரோபி நம்பவே மாட்டான். ஆமா இந்த டவருக்கு மேல செஞ்சு பீன் அப்படிங்கிற ஒரு விதம் இருக்கு, இந்த இதை நீ சாப்பிட்டா அப்படின்னா நீ 10 நாள் சாப்பிட்டதை வந்து உனக்கு ஒரே நாள்ல கிடைச்சிடும் அப்படின்னு சொல்ல, இவனுக்கு ஒரு ஆச்சரியம், ஒருவேளை மந்திரவாதியோட இதெல்லாம் சொல்றான், ஒருவேளை நமக்கு நிறைய சாப்பாடு இருக்குமோ அப்படிங்கிற நம்ம யாஜிரோபி நினைச்சுக்கிட்டு வாயில எச்சில் ஊற என்ன பண்றான், நானே உன்னை கூட்டிக்கிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப கோகு வந்து யாஜிரோபியோட தோல்ல ஏறிடுறான். ஏறினோடனே நம்ம போரோ என்ன பண்றாரு, நான் உங்களை எப்படியாச்சும் வேகமா அழைச்சிக்கிட்டு போறேங்கிற மாதிரி சொல்லி நம்ம போரோ கீழே இருந்து இவங்க 2 பேரையும் காத்துல தூக்கி வீச 2 பேருமே மேகத்தை கிழிச்சுக்கிட்டு இங்க இருந்து போறாங்க. அப்படியே பறந்து போனாங்க. ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறம் யாஜிரோபி என்ன பண்றான், அவன் போய் அந்த டவரை பிடிச்சாரான். டவரை பிடிச்சவன் மேல பார்க்க, டே கோகு என்னடா இவ்வளவு தூரம் பறந்து வந்தோம், இப்ப இங்க இருந்து பார்த்தா இன்னும் உச்சியே தெரியலையடா, இன்னும் எவ்வளவு தூரம்டா போகணும் அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டு இருக்க, உடனே இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும் நீ போ அப்படின்னு சொல்ல, இப்ப யாஜிரோபி கொஞ்சம் கொஞ்சமா வேகமா ஏற ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம பிக்கலோ இருக்கான் பாத்தீங்களா, அவன் கீழே வந்தவன் ஒரு வழியா கிங் கேசல் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி வந்துடுறான். முன்னாடி வந்தவன் அங்க நின்ன வீரர்கள் எல்லாரையுமே அடிச்சு போட்டுக்கிட்டு அந்த கேட்டை தாண்டி வந்துகிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் நம்ம டியான் இருக்கான் பாத்தீங்களா, அவனை காட்டுறாங்க. அவன் மாஸ்டரு அப்புறம் சாவோசோ இவங்க 2 பேரும் செத்து கிடக்கிறத பார்த்து மனசு கஷ்டத்துல நின்றுகிட்டு இருக்க, உடனே நம்ம மாஸ்டர் யூஸ் பண்ண அந்த மாஃபுபாவை நினைச்சுதாங்க இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதை எப்படியாச்சும் நான் கத்துக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம யமச்சா டீம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு வழியா இந்த இடத்துக்கு வரவும் செய்யறாங்க. யமச்சா டீம் வர மேல இருந்தவங்க ஒரு வழியா டியானை பார்த்துடுறாங்க. டியானை பார்த்துக்கிட்டு அங்கே இருந்து கீழே இறங்கி வந்தவங்க இவங்க 2 பேரும் இறந்த செய்தியை கேட்டு அப்படியே கண்கலங்கி நிக்கிறாங்க. அப்படியே அழுதுகிட்டு இருக்க நம்ம யமச்சா
யமச்சா என்ன சொல்றான், டியானு இனிமே மாஸ்டரும் இல்ல கோகுவும் இல்ல, அடுத்ததா இந்த பிக்கலோ கிட்ட சிக்காம இருக்கிறது நம்ம 2 பேரும் தான். நம்ம 2 பேரும் இந்த இடத்துல ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் நம்மளால அந்த பிக்கலோவை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்ல இந்த இடத்துல டியான் சொல்றான், இல்ல யம்சா நீ உயிரோட இருக்கணும், இதுக்கு நான் மட்டும்தான் கரெக்ட், நான் தனியா போய் அந்த ட்ரைனிங் எடுக்கணும். ஏன்னா அந்த மாஃபுஃபாங்கிற டெக்னிக்கை நான் என் கண்ணால பார்த்திருக்கேன், அதனால நான் அதுல எப்படியாச்சும் மாஸ்டர் ஆகணும், அதுக்கப்புறம் அவனை நான் அழிச்சே ஆகணும். நம்ம டியான் சொல்ல நம்ம யமச்சா விடவே மாட்டாங்க. நீனும் நானும் சேர்ந்து போகணும், இந்த நேரத்தில் நீ பிரிஞ்சு போனீங்கன்னா உன்னை ஈஸியாவே கொண்டுடுவான்னு கேட்க, என்னை என் போக்குல விடு, ஏன்னா நான் தனியா போனா மட்டும்தான் என்னால இது முடியும், நீனாச்சும் இன்னும் பாக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியானி என்ன பண்றான், அந்த பிளைட்ல இங்கே இருந்து கிளம்பவும் செய்யறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கிங் இருக்காரு பாத்தீங்களா, அவரு மேடையில வந்து உலக அமைதி தான் எனக்கு முக்கியம், இங்க உள்ள மக்கள் தான் என் சொத்து, அமைதிக்காக நான் இன்னும் பாடுபடுவேன் அப்படிங்கிற சொல்ற மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்க. அப்ப இந்த பக்கம் நம்ம பிக்கலோ என்ன பண்றான், ஒரு வழியா உள்ள வந்துகிட்டு இருந்தவன் எல்லா வீரர்களையுமே அடிச்சு நொறுக்கி துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்க இப்ப ஒரு வழியா கிங்கு பேசி முடிக்க ஒரு வில்லேஜில் உள்ள குழந்தைங்க போய் பூக்கொத்த கொடுக்க, முதல்ல இங்க இருந்து சாண்ட் வில்லேஜ்ல இருந்து ஒரு பொண்ணு போறாங்க, அவ போய் ஒரு பூங்கொத்த கொடுக்குறா. அப்பத்துக்கிட்டு ரிட்டர்ன் வர அவளை பார்த்து நம்ம ஸ்னோ கேட்கிறா, அவர்கிட்ட பேசுனது உனக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கும் போது, இல்ல அவர் ரொம்பவே நம்பிக்கையானவரா தெரிஞ்சாரு, அவர் ரொம்பவே நல்லவரா இருக்காருன்னு நம்ம ஸ்னோ வேற பயந்துகிட்டு இருக்கா. ஐயோ அடுத்தது நான் போனுமே, நான் எப்படி கொடுக்கறதுங்கிற மாதிரி நம்ம ஸ்னோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் அங்க உள்ள ஆபீசருக்கு ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி யாரோ ஒருத்தன் வீரர்கள் எல்லாரையுமே அழிச்சு விட்டு உள்ள வந்துகிட்டு இருக்கான், அவனை பத்தி நம்ம கிங்கு கிட்ட உடனே சொல்லணும்னு சொல்ல அவர் என்ன சொல்றாரு, வேணாம் இந்த பேச்சு மாநாடு இது எல்லாமே மூலம் முடியட்டும், இந்த ஒரு நல்ல விஷயத்த நம்ம கெடுக்க கூடாது, நம்மளே போய் அவனை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஆபீசர் இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப பிக்கோலோ உள்ள வந்துகிட்டு இருக்க, அவனை இங்க உள்ள வீரர்கள் சரமாரியா புல்லட்டை வச்சு சுடுறாங்க, ஒரு புல்லட்டுக்கு கூட அவன் உள்ள போகலைங்க, எல்லா புல்லட்டும் இவன் மேல பட்டு அப்படியே தெரிக்குது, இவனுக்கு ஒண்ணுமே ஆகல. உடனே இவன் என்ன பண்றான், அவனோட கையை ஒரு வீச அதுல இருந்து வர காத்து இருக்கு பார்த்தீங்களா, அதுல எல்லாருமே பறந்து போய் விழுந்துடுறாங்க. இவன் அடுத்த கேட்ட கடந்து பிக்கோலோ உள்ள வர, அங்கேயுமே இன்னும் பல வீரர்கள் இவனை சுத்து போட்டுக்கிட்டு நிக்க, நம்ம பிக்கோலோ எதை பத்தியுமே கவலைப்படாம சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் அடுத்து நம்ம ஸ்னோ இருக்கா பார்த்தீங்களா, அவளை தான் கூப்பிடுறாங்க. அவளை கூப்பிட அவ இங்கே இருந்து பூ கொடுக்க போக, டிவியில இங்க நடக்கிற நிகழ்ச்சி எல்லாமே லைவ் டெலிகாஸ்ட் ஆக, அது எல்லாத்தையும் நம்ம ஸ்னோவோட அந்த ஊருக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பார்த்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது என் மக தான் போறாங்கிற மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்க. இவ பூவை கரெக்டா கொடுக்க போக அந்த இடத்துல ஒரு பயங்கரமான வெடிப்பு ஏற்படுதுங்க. வெடிப்பு ஏற்பட்டோன்னே எல்லாரும் செதறி போய் கீழே விழுந்துடுறாங்க. இப்ப இந்த பக்கம் யாஜிரோபி மேல ஏறிக்கிட்டு இருக்க, நம்ம கோகு சொல்றான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் யாஜிரோபி, நீ ஏறு உன்னால முடியணும்னு. ஏன்டா இதை தாண்டா இவ்வளவு நேரம் சொன்னேன், இவ்வளவு நேரம் சொல்லி இன்னும் அவ்வளவு தூரமே இருக்கடா, எப்படா போறதுன்னு, மேல போனீங்கன்னா உனக்கான சாப்பாடு இருக்குன்னு சொல்லி ஆசை காட்டியே இங்க இருந்து ஒரு வழியா மேல போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் ஸ்னோ அப்புறம் எல்லாரும் வந்து பயங்கரமா சுடப்பட்டு அங்க இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்க, டிவி பார்த்துக்கிட்டு இருந்த மக்களுக்கு அவங்களோட சிக்னல் இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே வந்து கட் ஆகுதுங்க. கட் ஆனோடனே என்ன நடந்ததோ ஏது நடந்ததுங்கிற மாதிரி பயத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம ஸ்னோ ஆசையா பூ கொடுக்க வந்தவ, அவ பூ அப்படியே வெடிச்சு அவ கண்ணு முன்னாடி கிடக்கிறத பார்த்து ரொம்ப அழுகுறாங்க. மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத தயக்கத்துல அவ இருந்துகிட்டு இருக்க. இந்த பக்கம் பயங்கரமான அட்டாக் நடக்குது, நம்ம பிக்கோலோ போட்டு எல்லாரையும் துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் இவன் கிங்க தேடி போயிட்டு இருக்கா. அதே டைம் நம்ம கிங் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் ஒரு வீரனும் ஒரு கல்லுல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த வீர சொல்றான், கிங் நம்ம அவன் உங்களை தான் தேடி வந்திருக்கான், நாம இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு போகணும், நான் போனோன்னா என் மக்களோட நிலைமை என்ன, என் மக்களை இப்படி என்னால தனியா தவிக்க விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்ல, இல்ல கிங் நீங்க மட்டும் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை வச்சு அவன் எல்லா மக்களையும் கொண்டுடுவான், ஏன்னா இந்த மக்கள் நல்லா இருக்கணும்னா நீங்களும் நல்லா இருக்கணும், என் கூட வந்தே ஆகுங்க அப்படின்னு சொன்னோடனே வேற வழி இல்லாம கிங்கு போக, அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வீரம் வராங்க. கிங் நீங்க இங்க இருந்து கிளம்புங்க, உங்களுக்காக அவங்ககிட்ட நான் கொஞ்ச நேரம் டைம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப இந்த பக்கம் உள்ள பிக்கோலோ வந்துகிட்டு இருக்க, இந்த வீரம் அங்கே இருந்து வந்து, என்னப்பா உன்னை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சது பல வீரர்களோட துப்பாக்கி கூட உன் மேல வேலை செய்யலையாமே, உனக்கு சரியான ஆப்போனண்ட் நான் தான், என்னோட ஒரு குத்து இந்த இடத்தையே பாதியா அழிச்சிரும், முடிஞ்சா என்கிட்ட மோது அப்படின்னு கேட்க, இவன் என்ன சொல்றான், சரி உன்னை பார்த்தா கையாலதான் தெரியற, என்னோட டீம்ல சேர்ந்துக்க, உனக்கு நான் எல்லாத்தையுமே கத்துத்தரேன் அப்படின்னு நம்ம பிக்கோலோ சொல்ல, இவன் எதை பத்தியுமே கேட்காம அதெல்லாம் என்னால முடியாது, நான் கிங்குக்கு உண்மையா இருப்பாங்கிற மாதிரி இவன் சொல்ல, இந்த வீரன் என்ன பண்றான், கிங்க பத்தி பேசணுன்னே ஓங்கி ஒரு குத்த வர, அதை பிக்கோலோ ரொம்பவே அழகாவே அவன் கையை பிடிச்சிடறாருங்க. கையை பிடிச்சிட்டு ஏதோ பெரிய குத்துன்னா அது இதுதானா, இப்ப ஏன் அடிய பாடுறான்னு சொல்லி திருப்பிக்கிட்டு மூஞ்சில ஒரு அடி அடிக்க, இங்கே இருந்து பறந்து போய் செவுத்துல அடிச்சிடுறாங்க. செவுத்துல அடிச்சோடனே இப்பயும் கேட்கிறேன், ஒழுங்கா அந்த கிங்கு எங்க இருக்கான்னு சொல்லணுன்னே, அதை உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் செத்தே போகலாம் அப்படின்னு இவன் சொல்ல, அப்ப செத்து போடாங்க
பிடிக்கலாங்கிற மாதிரி சொல்லி அவன் கையை அப்படியே ஒரு கூராக்கி இவன் நெஞ்சில ஒரு ஓட்ட போடுவான் பாருங்க. இந்த இடத்துல இந்த வீரன் அப்படியே செத்துடுறாங்க. அவன் செத்ததை பார்த்துட்டு மற்ற 2 வீரர்கள் இங்கே இருந்து பயந்து ஓட அவங்களையும் விடாம நம்ம பிக்கல்ல குறுக்க போய் உங்ககிட்டயும் கேட்கிறேன், ஒழுங்கா உங்க இங்க இருக்கான்னு சொல்லுங்கடா அப்படின்னு கேட்க, இவங்க எங்க இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம பிக்கலோட அசிஸ்டன்ட் இருக்கு பாத்தீங்களா, அது உடனே சொல்லுது, அங்க பாருங்க அந்த பிளைட்ல வந்து நம்ம கிங்கு தப்பிச்சு போயிட்டு இருக்கான், வாங்க நம்ம அவனை போய் பிடிக்கலாங்கிற மாதிரி சொல்ல இந்த இடத்துல பிக்கலோ இங்கே இருந்து பாக்குறாங்க அந்த பிளைட்டை. இப்ப இந்த பக்கம் மக்கள் எல்லாருமே ஆச்சரியத்துல இருக்காங்க. இப்படியாப்பட்ட ஒரு நல்ல நாள்லயா இப்படி நடக்கணும், இனிமே நம்மளை காப்பாத்த யாருமே இல்லையா, இந்த உலகத்தோட முடிவு அதுதானா, ஒரு மிகப்பெரிய அசுரனா இனிமே நம்மளை ஆட்சி பண்ண போறான், எனக்கு இனிமேல் நம்பிக்கையே இல்லை, நம்மளை காப்பாத்த யாரும் வருவாங்கங்கிற நம்பிக்கையே இல்லைங்கிற மாதிரி மக்கள் எல்லாரும் அவங்க நம்பிக்கையை விட்டுக்கிட்டு நிக்க அந்த இடத்துல நம்ம ஸ்னோ இருக்கா பார்த்தீங்களாங்க, அவ சொல்ற, உங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க, இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து இந்த கொடிய அரக்கன் கையில இருந்து நம்மளை காப்பாத்த இந்த உலகத்துல ஒருத்தன் இருக்கான், அவன் வேற யாரும் கிடையாது, சன் கோகு தான் அவன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுவா பாருங்க. அப்படி சொல்லிட்டு, கோகு நான் பேசுறது உனக்கு கேக்குதோ இல்லையோ தெரியல, உன்னோட உதவி இங்க உள்ள மக்கள் எல்லாருக்கும் தேவை, இந்த உலகத்துக்கே தேவை, எங்க இருந்தாலும் எங்க கிட்ட திரும்பி வா கோகு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு அப்படியே கத்துறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம யாஜிரோபி ஒரு வழியா கோபுரத்தோட உச்சியை பாத்துறான் போல, கோகு நம்ம ஒரு வழியா மேல வந்துட்டோம்டா பாடுறா அப்படின்னு சொல்ல நம்ம கோகு அப்படியே தூங்கிடுறாருங்க. தூங்கினோடனே உனக்கு சரியான டென்ஷன், ஏன்டா எனக்கு சாப்பாடு இருக்குன்னு சொல்லி இவ்வளவு தூரம் ஏற விட்டுட்டு நீ நல்லா நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி இவன் கூட்டிக்கிட்டு போக, இந்த பக்கம் இங்க இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஷிப்ல தப்பிச்சு போனவரை நம்ம பிக்கலோ இங்கே இருந்து பறந்து வந்து அவன் ஷிப்ல ஏறி, என்ன கிங் அடுத்தது உன் கதையை முடிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி நம்ம பிக்கலோ இந்த இடத்துல சொல்ல, இந்த பக்கம் கோகுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்யறாங்க.